ஹாய், குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோன்னா அருக்கு போகிறோம். இன்னைக்கு வந்துட்டு டே 3 இன் வைசாக். ஸோ அருக்குக்கு நம்மளுக்கு ட்ரெயின் 7 o'clock இருக்குது. ஸோ 6 o'clock ரெடி ஆகிட்டு கிளம்பிட்டோம். டீ குடிக்கலான்னு பீச் பக்கம் வந்துட்டு பார்த்தா ஃபுல் எல்லோரும் ஆக்டிவாக வாக்கிங் எல்லாம் போயிட்டு இருந்தாங்கோ. காலையில் இங்கே என்ன ஸ்பெஷல்னா ஃபுல் ஹெல்த்தி ஐட்டம்ஸ் தான் கிடைக்கும். லைக் ராகி கூழ், கம்பங்கூழ் அந்த மாதிரி எல்லாம் வித்துட்டு இருக்குவாங்க. பாயில்டு சன்னா, பாயில்ட் ஸ்வீட் கார்ன் அந்த மாதிரி எல்லாம் அதெல்லாம் வாங்கிட்டு ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். ஆக்சுவலி இது ஒரு அட்டர் ஃப்ளாப்பான பிளான் நாங்கள் பண்ணது. ஏன்ட்டு உங்களுக்கு நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். இந்த ட்ரெயின் வந்துட்டு விசாகப்பட்டினம் டு கிரண்டல் எங்கே இருக்குன்னா சத்தீஸ்கரில். ஸோ இது வயா அருக்கு போவோம். அருக்கு வந்துட்டு 11 o'clock ரீச் ஆகும். இந்த ட்ரெயினோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா 2 coaches மட்டும் விஸ்டடும் வந்துட்டு பெரிய பெரிய விண்டோஸ் இருக்கும். அந்த வியூ எல்லாம் நல்லா தெரியணும்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த கோச்சில் உங்களுக்கு டிக்கெட் அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. 2 months முன்னாடியே புக் பண்ணிடணும். ஸோ வேறு எல்லா கோச்சஸ் வந்து செகண்ட் கிளாஸ், அது ஈஸியாக கிடச்சிடும். ஸோ செகண்ட் கிளாஸ் டிக்கெட்ஸ் வந்துட்டு பர் ஹெட்டு 55 அப்படி தான் பர் டிக்கெட்டு. விஸ்டடூமில் வந்துட்டு 550. ஸோ நாங்கள் புக் போகும்போது எங்களுக்கு விஸ்டடூம் கிடைக்கல. ஸோ நார்மல் செகண்ட் கிளாஸில் தான் புக் பண்ணியிருந்தோம். வரும்போது விஸ்டடூம் கிடைச்சிருந்தது. ஸோ இன்னொன்று இந்த ரூட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா 58 டனல்ஸ் இருக்குது. ஸோ அந்த 58 டனல்ஸ் பாஸ் ஆகும் இந்த ட்ரெயினை. ஸோ அதுக்காகவே எல்லாருமே ட்ராவல் பண்ணுவாங்க. அந்த சுற்றி இருக்கிற சீனரிக் வியூக்காகவே எல்லாருமே இங்கே பிளான் பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் இப்போ அருக்கு இங்கே நாங்கள் நிறைய பிளேசஸே எக்ஸ்ப்ளோர் பண்ணல. ஏன்னா நாங்கள் சரியாகவே பிளான் பண்ணலை. நாங்கள் என்ன நினச்சோன்னா போனோமா, அங்கே ஒரு ஆட்டோ ஏதோ பிடிச்சோமா, எல்லாம் பார்த்துட்டு வந்துடலான்னு நினச்சோம். பட் அது ஆகலை. 11:30 ட்ரெயின் ரீச் ஆச்சு. நெக்ஸ்ட்டு இதே ட்ரெயின் ரிட்டன் வரும். அது 3:30. ஸோ 11:30 to 3:30 தான் நம்மளுக்கு டைமே இருக்கிறது. அதுக்குள்ளே என்ன பார்க்க முடியும்? நாங்கள் லூஸு மாதிரி இந்த மாதிரி ஒரு வேர்ஸ்டான பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ போயிட்டு கிட்ட இருக்கிற பிளேசஸ் மட்டும் பார்த்தோம். அது அவ்வளோ ஒன்றும் கிரேட் பிளேசஸ் இல்லை. ஸோ அது பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு திருப்பி இந்த 3:30 இந்த ட்ரெயின் இருக்குது இல்லைங்களா, அந்த ட்ரெயினுக்கு ரிட்டர்ன் வந்துட்டோம். ஸோ இதுதான் நாங்கள் பண்ண ஒரு அட்டர் ஃப்ளாப்பான ஒரு பிளானு. நாங்கள் என்ன பண்ணியிருக்கணும்னா, ஒன்று அங்கே ஸ்டே பண்ணியிருக்கணும், இல்லைன்னா வந்துட்டு 6:30 பஸ் இருக்குது, அதில் வந்திருக்கணும். நாங்கள் என்ன நினச்சோன்னா, இந்த ட்ரெயின் ட்ராவல் தான் ரொம்ப நல்லாயிருக்கும், அதை என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் போகும்போதும் வரும்போதும் ட்ரெயின் புக் பண்ணிட்டோம். ஸோ அங்கே பிளேசஸ் ஏதோ பார்க்கல, போனோமா வந்தோமான்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த விஸ்டடூம் கோச் இருக்கு இல்லைங்களா, இதுக்கோஸ்கரமே நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம் இந்த கோச்சில் ட்ராவல் பண்ணுறது. ஸோ நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குது இந்த கோச்சஸ் எல்லாம். ஸோ வந்து செட்டில் ஆகிட்டோம், ட்ரெயின் மூவ் ஆகிடுச்சு. இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நம்ம சீட்ஸை வந்துட்டு 360 டிகிரி ரொட்டேட் பண்ணலாம். எந்த பக்கம் வேணால் ரொட்டேட் பண்ணிவிட்டு நம்ம வியூ பார்க்கலாம். மெயினாக இந்த 2 கோச்சஸில் வந்துட்டு இந்த வியூக்கோஸ்கரத்தை எல்லாருமே ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம், எப்படி திருப்புறது, எந்த டைரெக்ஷனில் எப்படி நல்லா இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். எப்போனா அருக்கு பிளான் பண்ணால்
இந்த ட்ரெயினில் போயிட்டு நீங்கள் வந்துட்டு அங்கே எல்லாம் சுற்றி பார்த்துட்டு ஐதர் ஸ்டே பண்ணுங்கோ, இல்லைன்னா லாஸ்ட் பஸ் இருக்கும் 6:30க்கு, அதில் நீங்கள் ரிட்டர்ன் வந்துடலாம். பட் இதே ட்ரெயினில் போயிட்டு இதே ட்ரெயினில் ரிட்டர்ன் ஆகணுன்னா ரொம்ப கஷ்டம், எதுவுமே பார்க்க முடியாது பெருசாக. நாங்கள் பார்த்த பிளேசஸ், நியர்பை பிளேசஸ் பார்க்கலான்னு போனப்போ கூட அது அவ்வளோ த கிரேட் அப்படியெல்லாம் சொல்ல முடியாது, நார்மலாக இருந்துச்சு அந்த பிளேசஸ் எல்லாம். ஸோ கொஞ்சம் போயிட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம் நாங்கள். ரொம்ப என்ஜாய் பண்ணது என்னன்னா அந்த 58 டனல்ஸ், சின்ன சின்ன டனல்ஸ் தான் அந்த 58 டனல்ஸ். எப்படி போச்சுன்னே தெரியல. நான் அப்புறமேட்டு கூகுளில் பார்க்கும்போது தெரியுது அது 58 டனல்ஸ் பாஸ் ஆகும்ன்ட்டு. ஸோ அதுதான் நாங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணோம், அந்த 58 டனல்ஸ் பாஸ் ஆகும் போது தான். நான் உங்களுக்கு இன்னொரு பிளான் சொல்கிறேன். நீங்கள் அருக்குல இறங்குறதோட போரா கேவ்ஸ் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கிட்டிங்களா, அங்கே உங்களுக்கு கேப்ஸ், ஆட்டோஸ் கிடைக்கும். அங்கே பர் கப்பலுக்கு 1500 சார்ஜ் பண்ணுவாங்க. அப்போது நீங்கள் அங்கத்துலேருந்து அவங்க எல்லாமே சுற்றி காமிச்சிட்டு திருப்பி இட்டுன்னு வந்து போரா கேவ்ஸ் கிட்ட விட்டுடுவாங்க. அருக்குக்கு வந்துட்டு இந்த ட்ரெயின் 3:30க்கு வருதுன்னா போரா கேவ்ஸ்க்கு 4:30க்கு தான் வரும். ஸோ நீங்கள் எல்லா பிளேஸஸும் சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம். என்னை கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே ப்ளீஸ் கீப் சப்போர்ட்டிங், ஸ்டே கனெக்டட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.